நல் இது பாருங்கள், கிறிஸ்பியான வெண்டைக்காவை வச்சு நான் இப்போ ஒரு 65 பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க 65னா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், ரொம்ப 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 கிறிஸ்பியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, புட்ட உடனே வந்து பாருங்கள் அருமையாக. இது மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லா அழகாக பிள்ளைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது எப்படி செஞ்சு சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரிப் எடுத்தாச்சு. இப்போது 2வது வாட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காவை 65 பண்ண போகிறேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு காய வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா போடணும். மசாலா போட்டுக்கலாங்க. 65 பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலக்கலாங்க. பதத்துக்கு கலந்தாச்சு. இது கூட நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நல்லா இது மூடி வச்சிடலாம்ப்பா. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வறுத்துடலாம். நல்லா அரை ஊறிச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பாருங்க, கொஞ்சம் நேரம் ஆனாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.